இது கலியுகம். உண்மை பேசினா, தர்மமாக இருந்தால் இறைவனுடைய காட்சி நமக்கு கிடையாது. அறம்படி நடந்தால் நமக்கு நன்மை கிடையாது. இப்படி பழம்பேர் புலம்புவதை நாம் செவி கொடுத்து கேட்கின்றோம். இப்போ உன் உயிருக்கு ஆபத்து இல்லையான்னா, நீ இல்லை, உங்கள் அப்பாவே நினச்சாலும் என்னை கொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டான் மன்னவன். நான் அறம் பேசுகிற ஞானி, அறம்படி நடந்திருக்கேன், அறம் என்னையை பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்குன்னா. இன்னும் வள்ளலாரை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் பேசி முடித்தோன்னே அவங்க தான் முதல்ல அசைவ சாப்பாடு சாப்பிட்றாங்க. நல்ல குடும்பம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க பேச்சு அவங்க பிள்ளைங்களே கேட்குறதில்ல. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் புலர்காலை பொழுதில் ஒளிபரப்பாகக்கூடிய அருள் நேரத்தை, ஆனந்த ஆரம்பத்தை கண்டும் கேட்டும் ரசித்தும் நிறைய கடிதங்கள் எழுதுகின்றீர்கள். உங்கள் வேண்டுகோளுக்கிணங்க ஒவ்வொரு நாளும் அருள் நேர பகுதியில் வரக்கூடிய பல்வேறு பகுதிகளை நாங்கள் ஜெயா தொலைக்காட்சியினுடைய ஆன்மீகம் இணையதள சேனல், யூடியூப் சேனலில் பதிவிறக்கம் செய்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், பயனடையலாம், பலருக்கும் பக்தி மார்க்கத்தை பரப்பலாம் என்கின்ற சிந்தனையோடு நல்லதே நினைப்போம், நல்லது நடக்கும், மேலான நிலை அடைவாய் என்கின்ற சொற்றொடருடன் இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். தர்மம் செய், அறவழி நட, ஈகையாயிரு, ஊருக்கு உபதேசம். நல்லா வார்த்தையை கவனிக்கணும். தர்மம் செய், அறவழி நட, ஈகையாயிரு, ஊருக்கு உபதேசம். இது கலியுகம். உண்மை பேசினா, தர்மமாக இருந்தால் இறைவனுடைய காட்சி நமக்கு கிடையாது. அறம்படி நடந்தால் நமக்கு நன்மை கிடையாது. இப்படி பழம்பேர் புலம்புவதை நாம் செவி கொடுத்து கேட்கின்றோம். இன்னும் சொல்கிறேனே, ராமர் கிருஷ்ணரே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ராமர் கிருஷ்ணரே, ஏன் ராமகிருஷ்ணரே எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு வராத துன்பமா? அவங்களுக்கு வராத பாதக செயலா? இல்லை என்று சொல்லாது வாரி கொடுத்த தர்மருக்கே படாத துன்பமா? இந்த ராமரோ கிருஷ்ணரோ தர்மரோ நம்மள்கிட்ட வந்து சொன்னாங்களா? இன்னும் சில பேர் இருக்கா. ஊருக்கே வாழ்ந்த மகாத்மா காந்திக்கு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம் வந்தது சொன்னாங்களா இவங்க? இல்லை. அது எல்லாம் தர்மத்திற்கு வந்த சங்கடங்கள், அவர்கள் வாழ்வுக்கு வந்த இடர்பாடுகள். இதை அவர்கள் துன்பமாக, துயரமாக, கஷ்டமாக ஒருபோதும் கருதவில்லை. அவர்கள் இறை நெறி கொண்டு, இறை நாமம் கொண்டு, அறநெறி கொண்டு, தர்மப்படி வாழ்ந்ததனால் இதை வென்றார்கள். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். குறிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் மேடையில் பார்க்குறேன், பல வருஷமாக ஆன்மீகத்தை பேசினாங்க. இப்போ அவங்களே ஆன்மீகத்தை புறம்பாக பேசுகிறாங்க. இன்னும் வள்ளலாரை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் பேசி முடித்தோன்னே அவங்க தான் முதல்ல அசைவ சாப்பாடு சாப்பிட்றாங்க. நல்ல குடும்பம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க பேச்சு அவங்க பிள்ளைங்களே கேட்குறதில்ல. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன் இன்னும் சில பேர் ஊரெல்லாம் போய் அடுத்தவன் இப்படி இருக்கணும், இவன் இப்படி இருக்கணும்னு சொல்கிற யாருமே அவங்க மனசுக்குள்ளே பார்த்தா உண்மையாக இருக்காங்களா? ஜாதி இல்லைன்னு பேசுகிறவங்க அறைக்குள்ளே ஜாதி பார்க்குறது நமக்கு தெரியல. பாரதிய பைந்தமிழை குறித்து பேசி பாராட்டையும் பரிசையும் வாங்குறவங்க தனக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு மாதிரி, வேண்டாதவங்களுக்கு ஒரு மாதிரி தர்மம் இல்லாமல் நடக்கிறது தெரியல. ஊருக்காக திருநீர் பூசி, ஊருக்காக துண்டு போட்டு, ஊருக்காக உபதேசம் பண்ணால் அது சரியா? அது முறையா? அது தர்மமா? இல்லை. அறம் பேசுகிறவங்க அறம்படி நடக்கணும். அறம் பேசுகிறவங்க அறம்படி நடக்கணும். அதுதான் இறைநெறி, அதுதான் ஆனந்தம். எப்படி? ஒரு ஊரில் ஒரு மன்னன் இருந்தான். அவன்கிட்ட செயற்கரிய ஒரு செயற்கை வைரம் இருந்தது. அந்த வைரத்தை தொலைச்சுட்டான். இந்த வைரத்தை யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ ஒரு மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு விலை உயர்ந்த பரிசு, பாராட்டு. ஒரு மாதம் கழித்து கொண்டு வந்து கொடுத்தா வைரம் கொடுத்தவன் தலையவே நான் உயிருக்கே ஆபத்து. இது மன்னனுடைய கட்டளை. நாட்கள் கடந்தது. ஒரு ஞானி, முற்றும் துறந்தவன், ஐம்புலன்களையும் அடக்கி பற்றற்று வாழ்பவன் கையில் இந்த வைரக்கல் கிடைத்தது. சீடர்களோடு பயணப்படுகின்றான். இந்த செய்தி அவன் செவிக்கு போனது. இப்போ நேராக கொண்டு போய் மன்னன்ட்ட இந்த வைரத்தை கொடுப்பது தான் அந்த ஞானி துறவியினுடைய குறிக்கோள். ஆனால் நாட்கள் செல்ல 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 அவன் பொறுமையாக வைத்தான்.
1 மாசத்துல கொண்டு போய் கொடுக்கலன்னா உயிருக்கு ஆபத்து, கொடுத்துருந்தா பரிசு பாராட்டு எல்லாம் தெரிந்தும் பொறுமையாக இருந்த ஞானி ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த மன்னனிடத்தில் போய் இந்த வைரக்கல்லை ஒப்படைச்சான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஊர் உலகமே உன்னை ஞானின்னு சொல்லுது, ஆனால் நீ எவ்வளோ முட்டாள் பாரு, இந்த வைரக்கல்லை இப்போ கொடுத்து உன் உயிரையும் மாச்சிக்க போறியே. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், மன்னா கொஞ்சம் பொறு, நான் நீ சொன்ன 1 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துருந்தேன்னா நீ பரிசும் பாராட்டும் எனக்கு செஞ்சிருப்ப. அந்த புகழுக்கு அடிமையானவன் இந்த ஞானின்னு ஊர் என்னையே சொல்லியிருக்கும். இல்லை 1 மாதத்துக்குள்ளேயே கொண்டு வந்து கொடுத்துருந்தேன்னா இந்த ஞானி பற்ற துறந்தவன், உயிர் பயம் பற்றிய பற்று இருக்கு, உயிர் மேலே ஒரு ஆசை வச்சிருக்கான், அதுக்காக செஞ்சான் அப்படின்னு இருப்பான். ஒருவேளை நான் இன்னைக்கும் இதை கொண்டு வந்து கொடுக்கலேன்னு வச்சுக்க, பிறர் பொருள் மேலே இந்த ஞானிக்கு நாட்டம் இருக்கு, அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும்னு நினைக்கிறான். சரி, இப்போ உன் உயிருக்கு ஆபத்து இல்லையான்னா, நீ இல்லை உங்கள் அப்பாவே நினச்சாலும் என்னை கொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டான் மன்னவன். நான் அறம் பேசுகிற ஞானி, அறம்படி நடந்திருக்கேன், அறம் என்னையை பாதுகாக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்குன்னா. மன்னன் நாற்காலியை விட்டு கீழே இறங்கி நெடுஞ்சாங்கடையாக விழுந்து, இதுதான் பேசுகிற வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் அறம்படி நடப்பது, அறம் மனித உருவில் இறைவனாக காண்கிறேன்னு மன்னன் ஆனந்த கண்ணீர் விட்டான். எனவே ஊருக்கு உபதேசம் செய்கின்றவர்களுக்கு உறக்கச் சொல்லுவேன், இனி இந்த உலகத்தை ஏமாற்று வேலைகளிலிருந்து முற்றுப்புள்ளி வைத்து பேசுவதுபடி நடங்கள், பேசுவதுபடி வாழுங்கள், அதுதான் அற வாழ்க்கை, அதுதான் ஆனந்த வாழ்க்கை. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.